ப்ரோ என் ஆள் என்னைய லவ் பண்றேன்னு சொல்றா, இன்னொருத்தனையும் லவ் பண்றேன்னு சொல்றா ப்ரோ. என்ன கன்றாவி ப்ரோ இது. அதோட சைக்காலஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ லவ்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாம ஒரு பர்சன் மேல வச்சிருக்கிற ஹெவி அட்ராக்ஷன் தான். ஸோ இப்போ உங்க பார்ட்னர் ரெண்டு பேரையுமே லவ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் மேலேயுமே ஹெவி அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு பேர் மேலுமே ஈக்குவல் அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு ஆளை சூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க மேல உங்களுக்கு அட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் யோசிப்பீங்க, வேற வழியே இல்ல, ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும்னா இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. இதேதான் உங்க ரிலேஷன்ஷிப்லயும். இப்போ உங்க ரெண்டு பேர் மேலயுமே ஈக்குவல் அட்ராக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னா நடுவுல கன்ஃபியூஸ்டாவே இருப்பாங்க. சப்போஸ் ஒரு பர்சனை விட இன்னொரு பர்சன் மேல அட்ராக்ஷன் கொஞ்சம் கூடி இருந்தா கூட இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா எப்பயுமே ஆப்ஷனா இருக்கக்கூடாது, ப்ரியாரிட்டியா இருக்கணும். சோ விட்டு வந்துருங்க. பட் இல்ல எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னா அதுக்கு உங்க சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லணும். சோ இந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னாலும் சரி, நம்ம லவ் குரு சேனல்ல இருந்து கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கேற்ற ஸ்பெசிபிக் சொல்யூஷன் சொல்லி உங்க ரிலேஷன்ஷிப்பை பழையபடி ஹாப்பியா மாத்துவோம்.